கும்பராசிக்கு இதுவரை இருந்த 5ஆம் இடத்தில் இருந்த குருபகவான் இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துல குருபகவான் வருது கடன் வாங்கக்கூடிய ருண சத்ரு ரோகஸ்தானம். ருணம் அப்படிங்கிறப்ப கடன், சத்ருங்கிறது எதிரிகளை சேர்க்கை, அப்புறம் ரோகம் அப்படிங்கிறப்போ மனதளவில் பாதிப்பு வருது. இந்த 3ம் நடக்கும் அப்படின்னு இருக்குது. இந்த 6ஆம் இடத்தில் இந்த குருபகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில் விருத்திக்காக கடன் வாங்குவீர்கள். அடுத்து விரயஸ்தானத்தில் வரனால உங்களுடைய தேவைக்காகவும் கடன் வாங்குவீங்க. 2ஆம் இடத்தை பார்க்கணும் குடும்ப தேவைக்காகவும் கடன் வாங்கி எப்படியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்கினாலும் அதற்குரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக ஓரளவு சந்தோஷமும் கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு பார்க்கனால அது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் சவால் விடாதுன்றீங்க. சவால் விட்டு அது நிறைவேறாது. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத அவப்பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல சனி இருந்து அந்த சனிக்கு குருடைய பார்வை இருக்கனால இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். முக்கியமாக டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள், அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அடுத்து வயிறு உபாதைகள் ஏற்படும், அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். எப்படியும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். இன்னொன்று இந்த வருஷத்தில் வயதானவர்கள் ரொம்ப தொலைதூர யாத்திரைகள் செய்கிறத கொஞ்சம் தவிக்கிறது நல்லது. ஏன்னா குரு 7ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கிற வரையில், அதாவது முக்கியமாக அடுத்த ஜூன் வரையிலையும் சரி கண்டிப்பாக வயதானவர்கள் தொலைதூர யாத்திரைகள், அதிகமான தண்ணீர் உள்ள இடங்களை யாத்திரைகள் செய்கிறதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை வாங்குவதற்காக நல்ல செலவுகளுக்காக நீங்கள் கடன் வாங்கினா, ஆனால் மற்றவர்களுக்கு ஜாமீன் போகிறதுக்கோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் வாங்குறதுக்கோ நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை. வீட்டில் இருக்கிற நகைகள், பணம் இதெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்குது. இந்த வருஷம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். ஆனால் அது எதை பயிரிட வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேளாண் அரங்கத்தில் கேட்டு அதன்படி பயிரிட்டால் மட்டுமே நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் நன்மைகள் பெறுவதற்காக ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு.